அனைத்து தேவேந்திரகுல வேளாளர் உறவுகளுக்கும் வணக்கம். தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு போராளிகள் தோன்று கொண்டே இருப்பார்கள். நாம் வாழும் காலகட்டத்தில் நமக்காக போராடிய போராளிகள் நிறைய பேர் உள்ளார்கள். அதில் குறிப்பாக மூவரை இங்கு கூற வேண்டும் என்று நினைக்கிறேன். ஜான் பாண்டியன், பசுபதி பாண்டியர், கிருஷ்ணசாமி. இந்த மூன்று தலைவர்களும் நம் கண்முன்னே வாழ்ந்த தலைவர்கள். இரண்டு தலைவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் தலைவர்கள். இவர்கள் போராடிய களம் இப்போது இருக்கின்ற மாதிரி எளிதாக இருந்தது கிடையாது. மிகவும் கடினமான காலங்களில் நமக்காக போராடியவர்கள் மூன்று தலைவர்களில் தமிழ் தேசிய போராளி அண்ணன் பசுபதி பாண்டியரே தவிர்த்து இரண்டு தலைவர்கள் என்றும் நம்முடன் இருக்கிறார்கள். என்னுடைய நோக்கம் இரண்டு தலைவர்களை விமர்சனம் செய்வதோ குறை கூறுவதோ அல்லது தேவேந்திர குலவேளாளர் சமுதாயத்தின் ஒரு இளைஞனின் மனதில் தோன்றிய கருத்துக்கள். இரண்டு தலைவர்களும் எவ்வளவோ போராட்டங்கள் நமக்காக நடத்தியுள்ளார்கள். நம் மக்கள் பாதிக்கப்படும் போது நம் மக்கள் கூடவே இருந்து அவர்களுக்கு உறுதுணையாக இருந்துள்ளார்கள். தற்போது ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் விடுதலை என்றால் பட்டியலில் வெளியேற்றும் மட்டுமே. பட்டியல் வெளியேற்றத்தை நம் மக்களிடத்தில் பேச வைப்பதற்காக இயற்கையே ஒரு சூழலையும் அதற்கான தேவையும் உருவாக்கியது. அதன் விளைவாக டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் 2019ஆம் ஆண்டு சென்னையில் நடத்திய மாபெரும் மாநாட்டை யாரும் இங்கு மறக்க இயலாது. அதன் பிறகு மாபெரும் எழுச்சியாக பட்டியல் வெளியேற்றம் வேண்டும் என்று போராட்டங்கள் தொடங்கின. தொடர்ந்து பட்டியல் வெளியேற்ற மாநாடுகளும் மக்களிடத்தில் விழிப்புணர்வு கருத்து அரங்குகளும் போராட்டங்களும் புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக நடைபெற்றே இருந்தன. மறுபுறம் ஜான் பாண்டியன் அவர்களும் மாநாடு நடத்தினார். சிறு அமைப்புகளும் பட்டியல் வெளியேற்றத்திற்கான தேவையை மக்களிடத்தில் கொண்டு சென்றனர். அதன் விளைவாக பட்டியல் வெளியேற்றம் என்பது கடைக்கோடியில் இருக்கும் நம் சமுதாய மக்களுக்கும் சென்றடைந்து விட்டது. ஒட்டுமொத்த சமுதாயத்தின் குரலாகவும் பட்டியல் வெளியேற்றம் மாறிவிட்டது. அப்படி இருக்கும் சூழ்நிலையில் கடந்த ஓரிராண்டுகளாக பட்டியல் வெளியேற்றத்திற்கான எந்த ஒரு போராட்டமும் எடுக்கவில்லை. தலைவர்கள் எந்த ஒரு இடத்திலும் பட்டியல் வெளியேற்றம் வேண்டும் என்று பதிவு செய்யவில்லை. பட்டியல் வெளியேற்றத்திற்கான முன்னெடுப்பு எதுவும் எடுக்காமல் இருப்பது ஏன் என்ற கேள்வி எழுகிறது. இங்கே அனைவருக்கும் தெரியும், நமக்கு நடக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும், அது அரசியலாக இருந்தாலும் ஜாதிய ரீதியாக இருந்தாலும், அனைத்துக்கும் தீர்வாக இருப்பது பட்டியல் வெளியேற்றம் என்று நமக்கு நன்றாகவே தெரியும். இருந்தும் பட்டியல் வெளியேற்றத்தை பற்றி எதுவும் பேசாமல் தலைவர்கள் இருப்பது ஆச்சரியமாக இருக்கிறது. இன்னும் ஓராண்டுகளில் தேர்தல் வரப்போகிறது. இப்பொழுது இருந்தே நம்முடைய கோரிக்கைகளை எடுத்து கூறிக்கொண்டே இருந்தால்தான் தேர்தல் நேரத்தில் பட்டியல் வெளியேற்றம் நடைபெற வாய்ப்பாக இருக்கும். இந்த சமயத்தில் கூட பட்டியல் வெளியேற்றம் பற்றி பேசாமல் இருப்பதே சிறிது மன வருத்தத்தை ஏற்படுத்துகிறது. தேர்தல் சமயம் வரும்பொழுதுதான் தேவேந்திர குல வேளாளர் மக்கள் பற்றி மத்திய அரசுக்கும் மாநில அரசுகளுக்கும் நம்மை பற்றி நினைவு வரும். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் தான் நம்முடைய கோரிக்கைகளை நாம் அரசாங்கத்திற்கு வைக்க முடியும். ஓராண்டுகளில் வர இருக்கும் தேர்தலில் ஒட்டுமொத்த சமுதாயத்தில் இருக்கும் ஒட்டுமொத்த அமைப்புகளும் கட்சிகளும் இணைந்து ஒற்றை கருத்தாக பட்டியல் வெளியேற்றத்தை வைத்தால் மட்டுமே இங்கு பட்டியல் வெளியேற்றம் சாத்தியமாகும் என்று நினைக்கின்றேன். இரண்டு தலைவர்களும் பல போராட்டங்களை நடத்தி வெற்றி கண்டு உள்ளீர்கள் என்று நம்புகிறேன். இரண்டு தலைவர்களில் எந்த தலைவர் பட்டியல் வெளியேற்றத்தை முன்னெடுக்கிறாரோ, எந்த தலைவர் பட்டியல் வெளியேற்றத்தை பெற்று தருகிறாரோ, அவரின் பெயர் இந்த தேவேந்திர குல வேளாளர் மக்கள் வாழும் வரை அவரின் பெயர் நீடித்திருக்கும். அவர்களின் வரலாற்றை இந்த மக்கள் போற்றிக் கொண்டே இருப்பார்கள் என்பதில் என்ற ஒரு மாற்று கருத்தும் இல்லை. தேவேந்திர குல வேளாளர் மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கக்கூடிய பட்டியல் வெளியேற்றத்தை வைத்திருக்கின்ற அனைத்து கட்சிகளும் அரசியல் செய்து கொண்டுதான் இருக்கிறது. அப்படி இருக்கும் சூழ்நிலையில் இந்த சமூகத்தில் இருக்கும் கட்சிகளும் பட்டியல் வெளியேற்றத்தை வைத்து அரசியல் செய்து கொண்டுதான் இருக்கிறதா என்ற கேள்வியும் இங்கே எழுகிறது. இன்று பட்டியல் வெளியேற்றம் ஒட்டுமொத்த தேவேந்திர குல வேளாளர் மக்களின் மனதிலும் தேக்க நிலையை அடைந்துள்ளது. அதாவது பெரிய அணை ஒன்றில் நீர் முழுவதும் நிறைந்து முழுவதும் தேங்கியுள்ள நிலையில் எப்படி இருக்குமோ அதே போலதான் என்று தேவேந்திர குல வேளாளர் மக்கள் மத்தியிலும் பட்டியல் வெளியேற்றம் உள்ளது. எப்போது வேண்டுமானாலும் அணையை உடைத்துக்கொண்டு அந்த நீர் வெளியேறலாம். அதே போலதான் பட்டியல் வெளியேற்றம் போராட்டம் என்பது தன்னெழுச்சியாக ஒட்டுமொத்த தேவேந்திர குல வேளாளர் மக்களும் போராடக்கூடிய காலம் விரைவில் வரும். அதற்கான தேவையை சூழ்நிலையும் இயற்கையை உருவாக்கும். பட்டியல் வெளியேற்றம் என்பது இன்று இல்லை என்றாலும் ஒரு நாள் அது நிகழ்ந்தே தீரும். அதற்கான சூழ்நிலையும் அதற்கான தேவையையும் இயற்கையை உருவாக்கும் என்பதை நான் நம்புகின்றேன். எப்படி பட்டியல் வெளியேற்றத்தை பற்றி பேசுவதற்கும் பட்டியல் வெளியேற்றத்திற்கான தேவையை இந்த மக்களிடத்தில் எடுத்து செல்வதற்கும்
இயற்கை ஒரு சூழலை உருவாக்கியதோ பட்டியல் வெளியேற்றத்திற்கான ஒரு சூழலை உருவாக்கும். இங்கு சிறு அமைப்புகள் மீண்டும் பட்டியல் வெளியேற்றத்தை கையில் எடுத்துள்ளார்கள் என்பது மகிழ்ச்சியான ஒன்றாக உள்ளது. அதே சமயத்தில் சிறு அமைப்புகள் திராவிட முன்னேற்ற கழகம் கட்சியின் மூலம் மீண்டும் இந்த மக்களை தலித்திய சிந்தனைக்குள் புகுந்த நினைக்கிறார்கள். அதற்கு சில நபர்கள் திராவிட கைக்கூலியாக மாறியுள்ளார்கள். இவர்கள் பட்டியல் வெளியேற்றத்துக்கு மாபெரும் ஆபத்தாக தான் இருப்பார்கள். இப்படி இருக்கும் சூழ்நிலையில் சிறு அமைப்புகள் போராட்டங்கள் நடத்துவதினாலும் ஆங்காங்கே மக்கள் சுயமாக பட்டியல் வெளியேற்றம் போராட்டம் நடத்துவதனாலும் ஆளும் அரசாங்கத்திடம் பெரிதளவில் அது சென்றடைவதில்லை. அதற்காக நாம் போராடாமல் இருக்கும் கூடாது. இரண்டு பெரிய தலைவர்களும் பட்டியல் வெளியேற்றத்தை கையில் எடுக்க வேண்டும் என்பதை இங்குள்ள அனைத்து மக்களின் எண்ணமாக உள்ளது. மீண்டும் பட்டியல் வெளியேற்றும் மாபெரும் எழுச்சியாக மாற வேண்டும். பட்டியல் வெளியேற்றும் தேவேந்திர குல வேளாளர் மக்களிடமிருந்து தன் எழுச்சியாக அதற்கான போராட்டங்கள் உருவாகும். பட்டியல் வெளியேற்றுவதற்கான உண்மையான தேவையை இந்த மக்கள் புரியும் போது அது கண்டிப்பாக நடைபெறும். அப்பொழுது இந்த மக்களுக்கான பட்டியல் வெளியேற்றம் விடுதலை கிடைக்கும். மீண்டும் இந்த மண்ணில் பாண்டியர் குல மக்கள் நிம்மதியாக வாழ்வார்கள். பொருளாதாரம் அரசியல் அனைத்திலும் இழந்த உரிமைகளை மீட்டெடுப்பார்கள். இம்மானுவேல் சேகரனார் துவங்கி பசுபதி பாண்டியர் வரையிலும் மக்களுக்காக பாடுபட்ட அனைத்து போராளிகளிலும் சிந்திய இரத்த துளிகள் ஒருபோதும் வீணாகாது. பட்டியல் வெளியேற்றம் அடைவதுதான் அனைத்து போராளிகளுக்கும் நாம் கொடுக்கும் மரியாதை. பட்டியல் வெளியேற்றத்திற்கான தேவை அறிந்த நாம் அனைவரும் அதை மக்களிடத்தில் கொண்டு செல்ல வேண்டும். மக்களிடத்தில் பட்டியல் வெளியேற்றத்திற்கான தேவையை உணர்த்தி கொண்டே இருக்க வேண்டும். சமுதாய தலைவர்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். நீங்கள் பட்டியல் வெளியேற்றத்தை கையில் எடுக்க வேண்டும். கூட்டணி வைத்தாலும் அதில் முக்கிய கோரிக்கையாக பட்டியல் வெளியேற்றத்தை வைக்க வேண்டும். இரு தலைவர்களும் இந்த மக்களுக்காக உழைத்ததையும் உழைத்துக் கொண்டிருப்பதையும் ஒருபோதும் மறக்க மாட்டோம். மேலே கூறிய அனைத்தும் என் மனதில் தோன்றியதே கூறியுள்ளேன். யாரையும் விமர்சனம் செய்வது எங்கள் நோக்கம் கிடையாது. பட்டியல் வெளியேற்றும் நம் இனத்தின் விடுதலை.